Hello friends, welcome to Mr. Stitch Blouse. இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட சிங்கர் ஸ்டார்ட் மெஷின் இருக்கு. இதோட மாடல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 1306. இந்த மெஷினோட அன்பாக்சிங் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோல வந்து இந்த மெஷின் யாருக்கெல்லாம் செட் ஆகும், யாரெல்லாம் இந்த மெஷின் வாங்கலாம், யாருக்கெல்லாம் இந்த மெஷின் செட் ஆகாது அப்படின்ற டீடைல் எல்லாமே நான் கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த அன்பாக்சிங் வீடியோவோட லிங்க் இருக்கு. நீங்க அதை கிளிக் பண்ணி அதை பார்த்து அந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து இந்த மெஷின்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, அதுல ஒரு சில ஃபீச்சர்ஸ் நம்ம செஞ்சு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. ஃபேஷன் மேக்கர் மெஷினை பொறுத்தவரையிலும் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்டின் ஸ்டிச்சஸ். பில்டின் ஸ்டிச்சஸ் வந்து ஒவ்வொரு மெஷினுக்கும் ஃபேஷன் மேக்கர் மெஷினுக்கும் வந்து மாறும். அதாவது ஒரு சில ஃபேஷன் மேக்கர் மெஷின்ல நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஃபேஷன் மேக்கர்லயும் 6 ஸ்டிச் இருக்கு, 10 ஸ்டிச் இருக்கு, 15 ஸ்டிச் இருக்குன்னு அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி பில்டின் ஸ்டிச்சஸ் வந்து மாறும். இப்போ வந்து ரேட் ஜாஸ்தியா நீங்க கொடுக்க அதோட பில்டின் ஸ்டிச்சஸோட நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இந்த மெஷின்ல வந்து பாத்தீங்கன்னா 6 பில்டின் ஸ்டிச்சஸ் கொடுத்திருக்காங்க. அந்த பில்ட்-இன் ஸ்டிச்சஸ் பத்தி நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இந்த மெஷினோட பாக்ஸ் என்கிட்ட இருக்கு. இதுல வந்து 6 பில்ட்-இன் ஸ்டிச்சஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 பேசிக் ஸ்டிச்சஸ் கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு டெக்கரேட்டிவ் ஸ்டிச் இருக்கு. அதுக்கப்புறம் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஒன்னு இருக்கு. ஸோ ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் தான், பட் வந்து இது ஆட்டோமேட்டிக் பட்டன் ஹோல் வந்து 4 ஸ்டெப்ல இருக்கு. அப்போ இதுக்கு வந்து 3 ஸ்டிச்சஸ் வருது. டோட்டலா இங்க வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் ஒரு 4, டெக்கரேட்டிவ் 1, இந்த பட்டன் ஹோல்ல 3. ஸோ மொத்தமா வந்து நம்மளுக்கு இங்க 8 ஸ்டிச்சஸ் இருக்கு. இதே வந்து நீங்க மெஷின்ல பாத்தீங்கன்னா 12 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த டயல்ல 12 ஸ்டிச்சஸ் இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுல உள்ள 6 பில்ட்-இன் ஸ்டிச்சஸ் தான். பட் வந்து நம்மளுக்கு பிளைன் ஸ்டிச் இருக்குல்ல, அது வந்து ஒரே ஒரு ஸ்டிச் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்டிச் கொடுத்திருக்காங்க. எதனால அந்த 2 ஸ்டிச் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா, இந்த மெஷின்ல வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சோட லென்த் வித் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் எதுவும் இல்லை. ஸோ பிளைன் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு வந்து ஸ்டிச்சோட லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு தேவை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற 2 ஸ்டிச்சை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜிக்ஸாக்குக்கும் வந்து இங்க பாக்ஸ்ல பேசிக் ஸ்டிச் சிக்ஸாக் இருக்குல்ல, அதுக்கு வந்து இங்க எக்ஸ்ட்ரா 2 சிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து வேணும்னா நம்ம அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அங்க 8 ஸ்டிச்சஸ் இருக்கு. இங்க எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு பிளைன் ஸ்டிச்ல 2, ஜிக்ஸாக்ல 2, ஸோ எக்ஸ்ட்ரா 4 ஸ்டிச்சஸ் இருக்கு. அதனால இந்த டயல் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 12 ஆப்ஷன் இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ வந்து பில்ட்-இன் ஸ்டிச்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க என்ன ஆப்ஷன் இருக்கோ அதே போல அதை வச்சு நம்ம இங்க ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இங்க வந்து 12 ஸ்டிச்சஸ் இருக்கிற மாதிரி டயல் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போடுறதுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, இந்த நீடல் இருக்குல்ல, இது வந்து மெஷின்குள்ள இல்லாம வெளியில இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து டயல் ஆப்ஷனை வந்து செட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீடல் மேல இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து டயல் ஆப்ஷன் பாருங்க, இதுல மேல ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கு. இதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ எந்த ஸ்டிச் நீங்க இதுல செலக்ட் பண்றீங்களோ அந்த ஸ்டிச் வந்து கரெக்டா இந்த பாயிண்ட்டுக்கு நேரம் இருக்கிற மாதிரி நீங்க டயல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்க போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போட போறேன். அது வந்து கரெக்டா இந்த பாயிண்ட்டுக்கு நேரம் இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன். இப்போ நான் செகண்ட் ஸ்டிச் போடுறேன் அப்படின்னா இது அப்படியே வந்து ஒன்னொன்னா மூவ் பண்ணிக்கணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்கு நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சு இந்த பாயிண்ட்டுக்கு நேரம் இருக்கு. இப்போ வந்து நான் ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்றேன். இப்போ ஆப்ஷன்ஸ் ரெடியா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போட போறேன். இந்த கிளாத் எடுத்து ஃபுட்டர் கீழே வச்சுட்டு இங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபுட்டர் வந்து லைட்டா இறக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் மோட்டார் ரன் பண்றேன். இப்போ நான் கிளாத்ல ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டேன். ஸோ இந்த போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து நம்ம த்ரெட் எல்லாம் கட் பண்ணுவோம்ல, அதுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரிம்மர் சிசர் வச்சு நம்ம கட் பண்ண தேவையில்லை. மெஷின்லயே இந்த இடத்துல வந்து பில்ட்-இன் கட்டர் கொடுத்துருக்காங்க, அதுல கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபுட்டரை தூக்கிட்டு அப்படியே வந்து நீங்க இந்த த்ரெட்டை இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸஸா த்ரெட் வரும். ஸோ இந்த த்ரெட்டை அப்படியே வந்து எடுத்து இந்த கட்டர்ல இந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா, இப்படி வச்சுட்டு லைட்டா ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கட் ஆயிரும். பாருங்க, தனியா கட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்ட ஸ்டிச் இதுதான், எவ்வளவு நெருக்கமா வந்திருக்கு பாருங்க. நம்ம இப்போ வந்து அடுத்த டயல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அடுத்த ஸ்டிச் போடுவோம். இப்போ நம்ம பார்த்த ஸ்டிச் வந்து இது, நம்ம அடுத்து பார்க்க போற ஸ்டிச் வந்து இது. ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க மேல உள்ள பாயிண்டர் இருக்குல்ல, அதுக்கு நேரா இந்த ஸ்டிச்சை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நேரா வச்சுட்டேன் நான். இப்போ வந்து நான் ஸ்டிச் போட போறேன். ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே இதுவும் சேம் ப்ரொசீஜர் தான். அப்படியே ஃபுட்டர் இறக்கி விட்டுட்டு நான் மோட்டார் ரன் பண்றேன்.
இப்போ ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. நான் வந்து த்ரெட் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் செகண்ட் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் போட்ட ஸ்டிச்சு. இந்த ரெண்டு ஸ்டிச்சுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கு. இந்த ஸ்டிச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சோட லென்த் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்திருக்கு. அதாவது நீடில் இன்செர்ட் ஆகிற பாயிண்ட் வந்து கொஞ்சம் தூரமா விழுந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டிச் வந்து ரெண்டாவது ஸ்டிச். அடுத்து வந்து நம்ம மூணாவது ஸ்டிச் போடலாம். இப்போ வந்து தேர்ட் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்றேன். ஸோ இந்த ஸ்டிச் வந்து செகண்ட், இது தேர்டு. ஸோ தேர்டுக்கு வந்து அப்படியே வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டிச் போட ஆரம்பிக்கிறேன். இப்போ ஃபுட்டர் இறக்கிட்டு ஸ்டிச் போடுறேன். தேர்ட் ஸ்டிச் பாருங்க, கொஞ்சம் ஸ்டிச்சோட லென்த் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கு. ஸோ இந்த மூணு ஸ்டிச்சுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இது ஃபர்ஸ்ட் ரொம்ப நெருக்கமா இருக்கு, இது செகண்ட் ஸ்டிச் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கு, இது தேர்ட் ஸ்டிச் ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கு. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஸ்டிச் வந்து ஜிக்ஸாக். அடுத்து வந்து ஃபோர்த் ஸ்டிச், இது வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச். ஸோ இந்த ஸ்டிச் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டயல் ஆப்ஷன்ல நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடுவோம் எப்பவும் போல ரெகுலரா. இது எல்லாமே ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் தான். ஸோ ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டிச்சோட விட்த் வந்து சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும். இப்போ ஜிக்ஸாக் மாடல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போட போறேன். அடுத்து வந்து சிக்ஸாக்ல செகண்ட் மாடல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் விட்த் ஜாஸ்தியா வரும். இப்போ வந்து தேர்ட் ஜிக்ஸாக் மாடல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டிச் போடுறேன். அடுத்து வந்து ஃபோர்த் ஜிக்ஸாக் மாடல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டிச் போடுறேன். அடுத்து வந்து ஜிக்ஸாக்லயே லாஸ்ட் மாடல் ஒரு ஸ்டிச். அது பெர்ஃபெக்ட் ஜிக்ஸாக் கிடையாது, கொஞ்சம் வந்து சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் இருக்கு, அப்புறம் ஒரு பெரிய ஸ்டிச் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாடல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் இப்போ ஸ்டிச் போடுறேன். இப்போ வந்து இந்த ஸ்டிச் நம்ம பண்ண போறோம். இந்த ஸ்டிச் வந்து டெக்கரேட்டிவ் ஸ்டிச். ஸோ இந்த ஒரு டெக்கரேட்டிவ் ஸ்டிச் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த ஸ்டிச் பாருங்க, ஜிக்ஸாக்ல ஃபர்ஸ்ட் மாடல். இதுவே வந்து ஜிக்ஸாக்ல ஒரு 5 மாடல் ஸ்டிச்சஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் வந்து பாத்தீங்கன்னா நெருக்கமா ஜிக்ஸாக்கு சின்ன சின்ன ஸ்டிச்சஸா இருக்கு. ரெண்டாவது மாடல் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கு. மூணாவது மாடல் இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு. நாலாவது மாடல் பாத்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிளைன் ஜிக்ஸாக்கா எல்லாமே இந்த இடத்துலயே வந்து பிளைன் ஸ்டிச்சாவே விழுந்திருக்கு பாருங்க. ஜிக்ஸாக்கே வந்து ஸ்டிச்சாவே விழுந்திருக்கும். அடுத்த ஸ்டிச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜிக்ஸாக், ஒரு 2 சின்ன ஜிக்ஸாக் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நீங்க எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஓவர்லாக், அதுக்கப்புறம் பிக்கோ, அதாவது ரோல்டு ஹெம்மிங் சொல்லுவோம், அந்த மாதிரி ஹெம்மிங் அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சு. நம்ம டெக்கரேட்டிவாக நம்மளுக்கு இந்த ஸ்டிச் எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம்.
இந்த மெஷின்ல இருக்கிற ஃபியூச்சர்ஸ்ல ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம டெமோ பார்த்தோம். அடுத்தடுத்து வர வீடியோல இனி என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அதோட டெமோவும் பார்க்கலாம். நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, டைரக்ட் கிளாஸஸ் இருக்கு. நீங்க ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நிறைய மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி, ஈஸியா உங்களுக்கு பெர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ல நீங்க ஸ்டிச் பண்ணி போடுற மாதிரி சூப்பரா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.